ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதிகமாக ரொம்பவே இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவிஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நிறைய சஸ்பென்ஸ் சீன், நிறைய ட்விஸ்ட்டு, ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மூவி பார்க்குற யாராலுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்லை ரொம்ப டேர்னிங்கான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வெரைட்டியான சூப்பரான மூவிஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆன டெத் ரவுலட் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் தான் நடக்கும். ஒரு ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்குது. நிறைய பேர் அங்கே கடத்திட்டு வந்து ஒரு ரூம்குள்ளே லாக் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த கேமில் வின் பண்ணால் மட்டும்தான் இங்கேருந்து உங்களோட இடத்துக்கு நீங்கள் சேஃபாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க, என்ன டிசைட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு கேமாக ஒரு 3 டோர்ஸ் இருக்கும். அந்த 3 டோர்ஸையும் அவங்க கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு அவங்க சேஃபாக வெளியே போக முடியும். ஃபஸ்ட்டு கேம்லேயே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்போ தான் அடுத்த லெவல் போக முடியும். இந்த மாதிரி ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு, பட் ரூல்ஸை பிரேக் பண்ணதுனால இன்னொருத்தரை சொல்கிறாங்க. இந்த வாட்டி ஓகே, ஃபஸ்ட் லெவலில் கிராஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ரூம் இருக்கும். அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே இந்த பசில்ஸ் மாதிரி ஒன்று சேர்க்கணும். அதை சேர்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருமே பண்ண தப்புகள் அந்த இடத்துல தெரிய வரும், ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி. ஸோ அப்போ தான் எல்லாருக்குமே புரிய வருது, நம்ம பண்ண ஏதோ ஒரு மிஸ்டேக்கால் பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க அங்கே கடத்திட்டு வந்து இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ரவுண்ட்லேயுமே சிலரோட லைஃப் முடிஞ்சிடும். ஃபைனல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பிளேஸ் இருக்கும்ல, ஒரு வழியாக போய் இன்னொரு வழியாக வரணும். ஆனால் செம கன்ஃபியூஷனாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாருமே விடுறாங்க. ப்ளஸ் அந்த வில்லனோட சில கேங்கும் அங்கே இருக்கும். ஸோ அவங்ககிட்ட தப்பிச்சு யார் எக்ஸிட் ஒரு வழியாக ஃபஸ்ட்டு வழியாக வராங்களோ அவங்க தான் வின்னர். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி மட்டும் வராங்க. அவங்களும் அந்த பீச் பக்கத்தில் ஒரு போட் இருக்குது. அந்த போட்டில் ஏறி போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பொண்ணு அவங்க ஃபாதரை நோக்கி கண்ணை ஷூட் பண்ணுறா. அப்புறம் தான் தெரியுது இது எல்லாமே அவங்களோட பிளான் தான். சின்ன வயசுலேயே அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவங்களோட ஃபாதர் நிறைய மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறதுனால. ஸோ அதுக்கு தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த கேங்கில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே செம கன்ஃபியூஷன், நம்மளை யார் இங்கே கடத்திட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. ஸோ அந்த மைக்கில் ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு பர்சன் பேசுகிறான். நீங்கள் எல்லாருமே ஒரு கேம் ஷோவில் இருக்கீங்க. இங்கேருந்து நீங்கள் சேஃபாக வெளியே போகணும் அப்படின்னா இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும். இந்த கேமில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க மட்டும்தான் இங்கேருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸில் சொல்கிறான். ஸோ அந்த வில்லன் அப்படி சொன்னதுமே எல்லாருக்குமே பயங்கர கோவம் வருது. அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் எடுத்து அங்கே டோரை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஹிடன் டோர் இருக்குது. சடனாக அதுலேருந்து ஒரு சில செக்யூரிட்டிஸ் மாதிரி வந்து யாரெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொருளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் இந்த கேமில் கலந்துக்கிறோம், எங்களுக்கு அக்செப்ட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பர்சனும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு 3 கேம்ஸ் கொடுக்குறான், ஒரு 3 டாஸ்க் மாதிரி. ஃபஸ்ட்டு கேம் தான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். என்ன அப்படின்னா அங்கே இன்னொரு டோர் இருக்கும். ஸோ அந்த டோரை அவங்க ஓப்பன் பண்ணணும். அந்த டோர் வழியாக அங்கே இருக்கக்கூடியதில் யாரால் அந்த டோர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த லெவலை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் அவரோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டோட. அப்படி அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்னா மற்ற எல்லாருமே அந்த டோரை தாண்டி போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஒரு 2 ஹவர்ஸ் டைம் கொடுக்குறான். இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் யாரையாவது ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். அப்படி யாருமே வரலன்னா அவங்க எல்லாருமே நாங்கள் ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே பயங்கர பயத்தில் இருக்காங்க. டைம் ரொம்ப க்ளோஸ் ஆனதும் அந்த கேங்கில் இருக்கிறதுலேயே ஓல்டு பர்சன் ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க.
அவருமே என்னால் முடியாது அப்படின்னு சொன்னதும், உங்களுக்கு தான் ரொம்ப ஓல்டு ஏஜ், நீங்கள் உங்கள் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே நம்ம ஹாப்பியாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இப்போ எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி அவரை ஒத்துக்க வைக்கிறாங்க. அந்த பர்சனும் அங்கே போகிறான், அந்த கண்ணை எடுத்து அவனே ஷூட் பண்ணிக்கிறான். இப்போ அந்த வில்லன் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் படி யாராவது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டோடு தான் அவங்களோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே அவரை சூஸ் பண்ணதுனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் ஒரு 1 hour டைம் தரேன், அந்த டைமுக்குள்ளே இன்னொரு மெம்பரை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி செகண்ட் சான்ஸ் கொடுக்குறான். இந்த வாட்டியும் டைம் போயிட்டே இருக்குது. சடனாக இந்த வாட்டியுமே அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஃபேமிலி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு மேனை செலக்ட் பண்ணுறாங்க. உடனே அவங்களோட ஒய்ஃப் அவருக்கு பதிலாக என்னோடய லைஃப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பர்வான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் சேனலில் இருக்கக்கூடிய மூவிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் 2023-4 அந்த டைம், ஸோ அந்த டைமில் ரிலீஸ் ஆன ஒரு பயங்கர ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு மூவி. இந்த மூவியோட கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வரும். கண்டிப்பாக யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மூவி. ரொம்ப சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த ஜானர். ஸோ இந்த மாதிரி சேனலில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு செம ஒர்த்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெத் ரவுலட் அப்படிங்கிற ஒரு சூப்பர்வான மூவி. ஸோ மூவி நேம் பார்த்தீங்கன்னா டெத் ரவுலட். ஓகே, இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரை சடனாக கடத்திட்டு போய் ஒரு ஐலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் மேலே ஒரு ரூமில் லாக் பண்ணி வைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே கண் முழிச்சு திறந்து பார்க்கும்போது எல்லாருமே கையில் ரோப்பால் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. ஸோ நம்ம எங்கே இருக்கேன் அப்படின்னு தெரியாமல். ஸோ அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க அவங்களோட ரோப்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ பண்ணதுக்கப்புறம் அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க யாருக்குமே தெரியாது அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருமே செம்ம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னோடய பிளேஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ என்னை கடத்திட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இப்போ சுற்றி பார்க்குறாங்க. அது ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது. அந்த இடத்துல யாருமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய டோரை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுவுமே அவங்களால பண்ண முடியல. இப்போது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல டோட்டலாக ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களோட பொண்ணு, இன்னும் ஒரு 4-5 எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேங்கில்